நெல்லிக்காயில் அட்டகாசமான சுவையில் ரசம் வைக்கலாம். ஈஸியாக எப்படின்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 1, சீரகம் 1 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன், பூண்டு 10 பல், எண்ணெய் 2 ஸ்பூன், தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, நெல்லிக்காய் சைஸ், புளி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், பெருங்காயம், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பெருங்காயம், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய். இவை அனைத்தையும் நன்கு கொரகொரப்பென அரைத்து கொள்ளவும். விதைகள் நீக்கிய 4 நெல்லிக்காய், 10 பல் பூண்டு சேர்த்து நன்கு தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். பேஸ்ட் போல அரைக்கக்கூடாது, ருசி மாறிவிடும். பின்னர் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நாம் தட்டி வைத்த இந்த நெல்லிக்காய் பூண்டு போட்டு வதக்கவும். பின்னர் அதில் நன்கு பழுத்த ஒரு தக்காளியை கையில் பிசைந்து சேர்க்க வேண்டும். தேவையான அளவு தண்ணீர், கொத்தமல்லி தண்டு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நன்கு தக்காளி வேகும் அளவிற்கு கொதிக்க விடவும். பின்னர் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசலை ஊற்றி கொத்தமல்லி தழையை தூவிவிடவும். அடுப்பை சிம்மில் வைத்து கொள்ளுங்கள். ரசம் நுரை கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுப்பை அணைக்க வேண்டும். பின்னர் தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய், வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொள்ளுங்கள். இதை ரசத்தில் சேர்த்து அடுப்பை அணைத்து விடலாம். அவ்வளவுதான், ருசியான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் ரெடி. சூடான சாதத்துடன் சாப்பிட அருமையாக இருக்கும்.